சின்ன சின்ன இன்சிடெண்ட்டுகளுக்கு பற்றியெல்லாம் பெருசாக வருஷக்கணக்காக 10 வருஷம் கதைப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 10 கொலை நடந்து கொண்டு இருக்குது. எங்களோட அனுபவத்தின்படி பார்த்தா 90% வந்து அதோட சம்மந்தப்பட்டது தான். மருத்துவ படிப்பு எங்களுக்கு முதலாவது தொடங்குறது அனட்டமி என்று சொல்கிறது எங்கள் உடற்கூற்றியல் பாடம் தொடங்குறது. நாங்கள் மருத்துவம் முதலாவது யாழ்ப்பாணத்தில் தொடங்கின ஆண்டு எங்களுக்கு ஒரு பொடி ஒன்று தந்தார். இறந்த பொடி ஒன்று தருவினோம். 2 வருஷம் அந்த பொடியை வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்புக்கு ஒரு 10-15 பேருக்கு ஒரு பொடி. அவரை 2 வருஷமாக ஒவ்வொரு பக்கமாக வெட்டி என்ன நடக்குன்னு பார்க்கணும். 2 வருஷமாக அந்த உடம்போடு தான் எங்களோட வாழ்க்கை. அந்த 2 வருஷத்துலேயே இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும். இந்த ரத்தங்களை கண்டு பயப்படுறது அதை நான் நினைக்கிறேன். அதுக்காக வேண்டி தான் நம்ம அதை குழந்தார்கள் நினைக்கிறேன். தொடக்க மாதத்தில் பேர் மயங்கி விழுவினோம் படிக்க வந்தாக்கள். அதுக்கு பிறகு இந்த 2 வருஷத்தோடு அது அந்த சென்சிடைஸ் பண்ணுறது வழங்கிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் அது ஒரு வகையில் தேவையானது உண்டு. அதாவது உதாரணமாக அந்த சில தமிழ் படங்களில் பார்த்தோம், அந்த முன்னுக்கு இருக்கிற காயப்பட்டிருக்கிற ஆள் வந்து எங்களுக்கு சொந்தக்காரனுங்கனாக்கு தெரிஞ்சவனுண்டா நாங்கள் ஒன்றும் செய்யலாது. கை நடக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஒன்று வந்தது, ஆரம் உண்டால் இப்படியே நிற்கும் கை, இந்தியாவில்னு இப்படி ஆடுமுண்டு. அப்போ அப்படி எல்லாரையும் அந்த கோணத்தில் நோக்கினால் மருத்துவம் செய்யலாது. அதுக்கான பயிற்சியெல்லாம் எங்களோட பாடங்கள் முழுக்கலேருந்து வந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் இந்த விபத்துக்களால் வாரது மற்ற வருத்தங்களோடு ஒப்பிடும் பொழுது விபத்துக்களால் வாரது வந்து வாராயினும் சடனும் கணக்க அந்த சென்சிட்டிவ் ஸ்டோரிகள் இருக்கும். அதுகளால் சின்ன பிள்ளைகள் 6 மாதம் 3 மாதம் தாய் கொண்டு வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும். போக மாட்டேன் மடியிலே பக்கத்துலேயே கட்டி பிடிச்சோண்டு இருக்கும். நாங்கள் வைத்தியம் செய்ய வழி கிடைக்கலையே, நான் போக மாட்டேன் அப்படியே காலை பிடிச்சோண்டு இருக்கிற கட்டங்களும் இருக்கும். இப்போ முதலெல்லாம் பழக்கப்பட வேணும். நாங்கள் எங்கட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் பழக்கப்பட வேணும். எதுவாக இருந்தாலும் தடுக்கிறது தான் ஒரே வழி. தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அதை செய்கிறது தான் எல்லாருக்கும் எல்லா வளத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதை விட்டுட்டு நாங்கள் அடிபட்டா பிறகு அதை அனலைஸ் பண்ணுறதோ, அதுக்கடுத்து வீடியோ 4 பக்கத்தால் போட்டுட்டு எப்படி வந்தான்னு பார்க்கறதுலையோ அர்த்தம் இல்லை. இதை உரியவர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாய வேலை. இது நாங்கள் சில வேளை என்னமோ ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுகளுக்கு பற்றியெல்லாம் பெருசாக வருஷக்கணக்காக 10 வருஷம் கதைப்போம். இந்த கொலையை பற்றி கண்டுபிடிச்சிட்டியோண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் 10 கொலை நடந்து கொண்டு இருக்குது. ஒரு தினம் கண்டுபிடிப்பானும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை பற்றி அதுக்குரிய வேல்யூ வந்து குறைவு கொடுக்குற வேல்யூ கட்டாயம். இது ஒரு முதன்மையான மெடிக்கல் ப்ராப்ளமாக எடுக்காத வகையில் எடுத்து அதற்குரிய வெயிட் கொடுக்காத வகையில் இதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதோட இதோட லிங்காக வார சாமான் வந்து போதைப்பொருள். ஒரு அநேகமாக ஒரு 6 மணி பின்னேரம் 6-7 மணிக்கு பிறகு வர விபத்துக்கள் நாங்கள் எங்களோட அனுபவத்தின்படி பார்த்தா 90% வந்து அதோட சம்மந்தப்பட்டது தான். சாரதி ஒரு போதைப்பட்ட அல்லது நோமலாக போகிறவர் வந்து பாய்ச்சிட்டு போட்டு தண்டவாட்டில் போய் வெஹிக்கிளோடு அடிபடுறது, நடக்கலாம் அங்கே இங்கே நடக்கிறதுகளும் சரி. பெரும்பாலானது வந்து போதைப்பொருளில் வந்து போதைப்பொருளை தடுத்தால் ஒரு 50% குறையும். இது அதில் மிகப்பெரிய இந்த கனெக்ஷன் இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டுகளுக்கும் விபத்துகளுக்கும் இந்த இதுகளுக்கும்